Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோல group 2 and 2A கான previous last 5 வருடங்களா கேட்கப்பட்ட maths questions தாங்க நம்ம பார்க்க போறோம். So அந்த வகையில இது எந்த 16th question அப்படினு பாத்தீங்கன்னா 2022ல கேட்கப்பட்ட 16வது கேள்வி தான் நம்ம பார்க்க போறோம். So if 5 persons can do 5 jobs in 5 days, then how many days will it take for 50 persons to finish 50 jobs? 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஸோ இதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P1 T1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு P2 T2 டிவைடட் பை W2. இந்த Pனா என்னென்னா ஆட்கள், Tனா டைம், Wனா ஒர்க்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து 5 நபர்கள் வந்து P1ங்க, 5 வேலைகள் வந்து W1ங்க, 5 நாட்கள்ங்கிறது T1, ஓகேவா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 5 × 5 டிவைடட் பை 5ங்கிறதா நமக்கு கிடைக்கும். அடுத்தது பர்சன் 2ல வந்து பார்த்திங்கன்னா 50 நபர்கள் இருக்கா, 50 நபர்கள் இன்ட்டு T வேலைகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50, சாரி வேலைங்கிறது நமக்கு ஒர்க்கு, அப்போ கீழே W2ங்கிறது நமக்கு 50 கிடச்சிடும். ஸோ எத்தனை நாட்கள் அந்த டைம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், T2ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் பண்ணிடலாம், இங்கே மிச்சம் ஒரு 5 இருக்கா, நமக்கு என்ன தேவை, T2 தான் தேவை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 5 இங்கே வச்சுட்டு இந்த டிவிஷனில் இருக்க 50 மேலே வந்துடும், மேலே இருக்க 50 கீழே வந்துடும். இந்த 50க்கும் 50க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ டைம் 2, அதாவது எத்தனை நாட்கள் இவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னா T2 ஈக்குவல் டு 5 days, அவ்வளோதான். அப்போ 5ங்கிறது ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 15 கொஷின்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான மேக்ஸ் வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? So, இன்றைக்கான செகண்ட் கொஷின். ஸோ டோட்டலாக பார்த்தா 17th question. A reader reads 20 pages of a book in 2 hours in an uniform speed. How much time will it take to read 50 pages of the same book in the same speed? ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரமாகும்? ஸோ ஒரு புக்கில் இருக்கக்கூடிய 20 பேஜஸ் அவர் படிக்கிறதுக்கு 2 hours வந்து ஆகுதுங்க. ஸோ 20 பக்கம் ஒவ்வொரு 2 மணி நேரத்தில் அவர் படிக்கிறாரு. அப்போ மொத்தமாக 50 பேஜ் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அந்த 50 அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒரு 20, இன்னொரு ஒரு 20 பிரிக்கலாம். 20 40 ஆயிடுது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 10 தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த 20 பேஜுக்கு எவ்வளோ டைமு? 2 hours. இந்த 20 பேஜுக்கும் 2 hours. அப்போ இதில் பாதி தான் 10 பேஜ். அப்போ இந்த 2 ஹவர்ஸில் பாதிங்கிறது 1 hour. இப்போ இந்த ஹார்ஸ் எல்லாம் கூட்டலாமா? 2 + 2 4, 4 + 1 5 hours வந்து எடுத்துக்குது நமக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 5 hours தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது இந்த வீடியோக்கான தேர்ட் கொஷின். ஓவராலாக பார்க்கும்போது 18th question. The difference between the simple interest and compound interest for 2 years for a principal of 5,000 rupees at the rate of interest 8% per annum is. 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன? ஸோ இந்த 5000ங்கிறது நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு, 8%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது P, இது R, ஆண்டு வந்து 2ங்கிறது நமக்கு N, ஓகேங்களா? அப்போது SI மைனஸ் CI இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR டிவைடட் பை 100. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னதுங்க? 5000, வருடம் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 50 2 100, 100 × 8ங்கிறது 800. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 கண்டுபிடிச்சிட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு A மைனஸ் Pங்கிறது தான் பேசிக் ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே இந்த P × 1 - R/100 த ஹோல் ஸ்கொயர், இல்லைனா P × 1 + R/100 த ஹோல் ஸ்கொயர், அதை மட்டும் யோசிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னாலே A மைனஸ் P அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த A அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் P of 1 + R/100 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் பின்னாடி 1 செகண்ட் ஒரு மைனஸ் Pங்கிறத சேர்க்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு கொஷின் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக இதே இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் இதை போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இதை மட்டும் போட்டு ஆன்சர் தப்பாக போட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபலோட அமௌண்ட் 5000, 1 + இங்கே 8 டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கேயும் 5000, ஓகேங்களா? ஓகே, இப்போது
5000. இங்கே கீழே 1 இன்ட்டு 100 இன்ட்டு 100 மேலே கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 100 + 8ங்கிறது 108, கீழே வந்து ஒரு 100 வரும். ஹோல் ஸ்கொயருங்கிறனால இதை ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், 2 டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1/1 + 8/100ங்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 108/100 கிடைக்கும். இது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக 2 தடவை பிரித்து எழுதிட்டேன். ஸோ 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, இது 1 5 is 5, 2 5s are 10. ஸோ 1 2 is 2, 5 2s are 10, 4 2s are 8. ஸோ இங்கே என்ன இருக்குது, 108 × 54 இருக்கா. ஸோ 108ஐயும் 54ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 4 8s are என்னங்க வரும், 32 2, இங்கே 3, இங்கே 4 × 0 0 ஆகிடும். இப்போ +3ங்கிறது 3, 4 1 is 4, இது 5 8s are 40, 0 போட்டாச்சு, 4 பேலன்ஸ் இருக்குது, 5 × 0 0, அந்த பேலன்ஸ் 4 இங்கே வந்துடுது, 5 1 is 5, 2 3 8 5, இங்கே என்ன கிடைக்குது, 5832ன்னு கிடைக்குது. மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 5000. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 832. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 832 கிடச்சிருச்சா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது 832ங்கிறது பெரிய நம்பர். பெரிய நம்பரை முன்னாடி போட்டதுக்கப்புறம் தான் சின்ன நம்பரை வந்து நம்ம போடணும். அப்போ 832 - 800 ஈக்குவல் டு, இது வந்து என்னதுங்க, டிஃப்ரென்ஸ், which is equal to 32. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குது, 32 rupees வந்து கிடைக்குது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது 19th question. இன்றைக்கான 4th question. The compound interest on 5000 rupees at 12% per annum for 2 years compounded annually is 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே A - Pன்னு சொன்னேன்னா, அப்போ ஏங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இப்போ லாஸ்ட் சம்மில் பார்த்தோம், P × 1 + R/100 the whole square minus P. ஓகேங்களா, மைனஸ் Pங்கிறது இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 5000 தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12, அதாவது ஆருக்கு வந்து 12ன்னு தெரியும், N வந்து 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ Pங்கிற இடத்துல 5000, 1 + Rங்கிற இடத்துல 12 / 100 the whole square minus once again Pங்கிற இடத்துல 5000, which is equal to 5000 × இங்கே என்னங்க பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. அப்போ 100/100ன்றது இங்கே நம்ம வரும். அப்போ 100 + 12ங்கிறது 112 / 100. இது ஹோல் ஸ்கொயருங்கிறனால இது என்ன பண்ணுவோம், 2 டைம் வந்து எழுதுவோமா. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகுது, 1 0க்கு 1 0, இது 2 5s are 10, 1 5 is 5, 1 2 is 2, 5 2s are 10, மிச்சம் 1 6. அப்போ 56 × 2ங்கிறது 112. ஸோ பேலன்ஸ் எனக்கு 112 × 56. ஸோ 112ஐயும் 56ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 1 is 6, +1 7, 6 1 is 6. ஸோ 5 2s are 10, பேலன்ஸ் 1 இருக்கும், 5 1 is 5, இங்கே 6, 5 1 is 5. அப்போ 2 7 2 1 6, அவ்வளோதான். 6272. இங்கே என்ன இருக்குது, -5000. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணப்போ 6272. இது கூட 5000 மைனஸ் பண்ணுறோன்னா 1272ங்கிறது நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் 1272ங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின். At what rate of simple interest the principal 48,000 will amount to 55,560 in 2 years 3 months? அசல் 48,000க்கானது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐ வேணும்னா PNR / 100. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே என்ன ஒரு சின்ன விஷயம்னா, இந்த N அப்படிங்கிறது 2 year 3 monthsன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை எப்படி எழுதணும்னா மிக்சட் ஃப்ராக்ஷனாக தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். 2 இயருக்கு 2 எழுதியாச்சுங்க. 3 monthsங்கிறத 3/12, ஒரு வருஷத்தில் 3 மாதம் அப்படிங்கிறத இப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ இது 1 3 is 3, 4 3s are 12. எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் மிக்சட் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அப்போ 2 × 1/4ன்னு கிடைக்குமா. இப்போ இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 4 2s are 8, 8 + 1 9, அப்போ 9/4. அப்போ Nக்கான வேல்யூ நம்ம என்ன போட போகிறோம், 9/4ன்னு நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ அசல் தொகை நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு தேவை வட்டி வீதம். அப்போ R = ஃபார்முலாவை எப்படி மாற்றுவோம், I × 100 இந்த P × Nங்கிறது நமக்கு கீழே வந்துடும். பிகாஸ் நம்ம R தானே கண்டுபிடிக்க போகிறோம், மிச்சத்தெல்லாம் ஆப்போசிட்டாக மாற்றணும். அப்போ R = I எவ்வளோ தெரியும்,
ஐ வந்து நம்ம இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணலங்க. அப்போ மொத்த தொகையிலேருந்து இந்த 55,560 48,000 கழிக்கணும் நம்ம. அப்போ தான் ஐ கிடைக்குமா? I equal to A minus P. அப்போ ஏங்கிறது 55,560 மைனஸ் இந்த அசல் தொகை 48,000. இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கான வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7,560 ரூபாய்ங்கிறது வருங்க. ஸோ இங்கே போட்டு காட்டுறேன். 55,560ஐயும் 48,000ஐயும் கழிக்கணும். 065. இங்கே அடித்தோன்னா 4, இங்கே 15. 15ல் 8 போச்சுன்னா 7. அப்போ 7,560. ஸோ R ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 7,560 இன்ட்டு 100 அசல் தொகை 48,000. n வந்து எவ்வளவுங்க? 9/4. ஸோ இது 1 4 is 4ன்னு போட்டுக்குவோம். இது 1 4 is 4, 2 4s are 8, 3 zeros இருக்கா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 1 0க்கு 1 0க்கு கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது? 756 divided by 12 into 9 அப்படின்னு இருக்கா? 3 டேபிளில் போகலாம். 3 3s are 9, 2 3s are 6, 5 3s are 15, 2 3s are 6. ஸோ இது வந்து 4 3s are 12, 8 3s are 24, மிச்சம் 1, 4 3s are 12, 1 3 is 3, 2 3s are 6, மிச்சம் 2, 8 3s are 24. இது 1 4 is 4, 7 4s are 28. அப்போ R என்ன கிடைக்குது? 7% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ 2022 கேட்கப்பட்ட குரூப் 2 குரூப் 2ஏக்கான மேக்ஸ் கொஷினில் 20 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 5 கொஷின் மட்டும் பார்த்தோன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோவுமே ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ மிஸ் ஆகுது, உங்களால் டைம்லைனில் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.